காலையில் 6 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு தலப்பாக்கட்டிக்கு போயாச்சு. அங்கே இருக்கிற கூட்டத்தில் அடிச்சு பிடிச்சி ஒரு பிரியாணியும் வாங்கியாச்சு. இப்போ வீட்டுக்கு போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம பிரியாணி டேஸ்ட் பண்ணுறோம். பேக்கிங்ல அட்டகாசமாக இருக்குது. ரைத்தா ஸ்பெஷல் ஃபேமஸ் தலப்பாக்கட்டி குழம்பு. பாவிகளா, நாங்கள் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கோம். நாங்கள் 2 வாய் தான் இருக்கும் பொழுது. ஆக்சுவலாக நான் தலப்பாக்கட்டிலேருந்து பார்சல் பண்ணி எடுத்துட்டு வந்து சாப்பிட்டது கிடையாது. டேரெக்டாக அங்கே போய் தான் சாப்பிட்றது. ஸோ இது இவ்வளோ தான் குவான்டிட்டியா பார்சல் பண்ணால் கமெண்ட்ஸில் போடுங்க. தலப்பாக்கட்டி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ இன்னைக்கு வந்து ஏதாச்சும் அந்த ஆஃபரில் போட்டதுனால குவாலிட்டி கம்மி பண்ணியிருக்காங்களா? ஆப்வியஸ்லி குவாலிட்டி கம்மி தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் நேரில் போய் சாப்பிடும்போது இதோட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணல. குவாலிட்டி நல்லாவே இருக்கு. இப்போ நார்மலாக ஒரு முட்டை வந்துடுச்சுங்க. முட்டை பீஸ் வந்து 2 தான் போட்டிருக்காங்க. இன்னும் 3 பீஸ் ஆச்சு போடுவாங்க. 150க்கு நம்ம தாராளமாக வாங்கி சாப்பிடலாம். ஸோ நீங்களும் இந்த 149 பேக் வாங்கி சாப்பிட்டுருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் போடுங்க எப்படி இருந்ததுன்னு.